Hi, hello friends. Welcome to SKC Rebels யூடியூப் சேனல் அண்ட் இந்த சீரீஸ் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? அதாவது ஆல்ரெடி பார்ட் 6 வீடியோ வரைக்கும் நம்ம வந்து அப்லோட் பண்ணியாச்சு. இது வந்து பார்ட் 7 வீடியோ. அதாவது என்ன வீடியோ சீரீஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, கெரியர் பிரேக் விமன் வந்து என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் வந்து அவங்க மஸ்ட்டாக தெரிஞ்சு வச்சுருக்கணும் பிஃபோர் அவங்க ஒரு ஜாபுக்கு ரெடி ஆகிட்டாங்க, ஜாப்க்கு போக போகிறாங்க, டிஜிட்டலாக அவங்க வந்து ஜாப் சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஸ்கில்ஸ்லாம் வந்து ரொம்ப அவசியம் அப்படிங்கிறது. ஆல்ரெடி நம்ம 6 ஸ்கில்ஸ் பார்த்துட்டோம். ஸோ அந்த வீடியோஸ் பார்க்காதவங்க அந்த வீடியோஸை பார்த்துட்டு வாங்க. அந்த வீடியோஸோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ இது 7th வீடியோ. ஸோ இதில் என்ன ஸ்கில் வந்து நம்ம அவசியம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்க்க போகிறோம்னா, ஏஐ அண்ட் ஆட்டோமேஷன் அவேர்னஸ். கோடிங் கிடையாது. ஓகேவா? ஸோ ஏஐ அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஓகேவா? ஸோ ஆட்டோமேஷன் அப்படிங்கிறது வந்து ஒர்க் ஃப்ளோ வந்து எப்படி ஆட்டோமேட் பண்ணி சிஸ்டமேட்டிக்காக வைக்கிறது அப்படிங்கிறது தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா, ஏஐ அப்படிங்கிறது வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த காலத்தில் வந்து எல்லாமே வந்து ஏஐ பார்த்து பயப்படுறது, ஏஐ வந்துருச்சு நம்ம இருக்கிற வேலையில போயிடுமோ அப்படிங்கிறது, அது எல்லாமே வந்து ரொம்ப ஒரு மித் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ ஏஐ வந்து யார் இது பண்ணது? ஏஐ வந்து என்ன ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு? இல்லை, கிடையாது. அதுவும் மனுஷங்க கண்டுபிடிச்சது தானே. ஸோ அது ஒரு மனுஷன் கண்டுபிடிச்சா அதே நாமளும் மனுஷங்க தான். ஸோ நம்மளால ஏன் அதை கண்டுபிடிச்ச மனுஷங்க இருக்கும்போது அதை அடாப்ட் பண்ணிக்கிற மனுஷங்களாம் நாம ஏன் இருக்கக்கூடாது? கண்டிப்பாக இருக்கணும்ல. ஸோ ஏஐ அப்படிங்கிறது வந்து என்னென்னா, நாம் என்னென்னலாம் ஒர்க் பண்ணுறோமோ ஸோ அதை வந்து ஒரு மிஷினை பண்ண வைக்கிறது. தட்ஸ் இட், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இதெல்லாம் எதுக்காக? ஏஐ அப்படிங்கிறது வந்து எதுக்காகனா, ஹியூமனோட ஒர்க்கை வந்து அதிகமாக இருக்கு இல்லையா? ஸோ அந்த ஒர்க்கை கம்மி பண்ணுறது. ஸோ எந்தெந்த இடத்துலலாம் வந்து ஏஐ யூஸ் பண்ண முடியுமோ அந்தந்த இடத்துலலாம் வந்து யூஸ் பண்ணால் ஒர்க் வந்து கம்மியாகும். பட் ஒர்க் கொடுக்கறது யார் அப்படின்னா, அது ஹியூமன் தானே. ஸோ நாம் என்ன ஒர்க்கை கொடுக்குறோமோ அந்த ஒர்க்கை அது ரிப்பீட்டடாக செய்ய போகுது. ஸோ அதுதான் ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஆட்டோமேஷன் அவேர்னஸ் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு விஷயத்த செய்கிறோம், அதை ரிப்பீட்டடாக செய்கிறோம், டெய்லி செய்கிறோம், செஞ்சுட்டே இருக்கோம். ஸோ அந்த விஷயத்த நாமளே தான் செய்யணுமா? கிடையாது. ஸோ ரிப்பீட்டடாக செய்கிறோம், இதுதான் செய்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சிச்சு இல்லையா? ஸோ அந்த வேலையை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒருத்தவங்களை நம்ம அதுக்குன்னு அசைன் பண்ணி அவங்களுக்கு அந்த வேலையை சொல்லி கொடுத்துட்டு, இதுதான் நீ டெய்லி பண்ண வேண்டிய வேலை, இதை நீ பண்ணிக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் இப்போ நான் வந்து ஒரு டூல் எடுக்கிறேன். ஸோ அந்த டூலுக்கு வந்து நான் ஒரு வேலை கொடுக்குறேன். பாரு, இதுதான் நான் டெய்லி செய்ய வேண்டிய வேலை, ரெகுலராக செய்கிறேன், டெய்லி செய்கிறேன், இந்த டைமில் செய்கிறேன், இதை தான் செய்கிறேன், இந்த இடத்துல தான் செய்கிறேன், இதை நீ தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த டூலுக்கு அந்த ஒர்க்கை நம்ம அசைன் பண்ணி விட்டுறோம். ஸோ ஒர்க்கை அசைன் பண்ணி விட்டுட்டு அதை என்ன பண்ணோம் அப்படின்னா, டெய்லியும் அந்த டைமுக்கு அந்த வேலையை ரெகுலராக செஞ்சுட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ அதை தான் வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா ஆட்டோமேஷன். அதாவது ஒர்க் ஃப்ளோ. அந்த ஒர்க் ஃப்ளோ வந்து நம்ம ஒரு டூலை செய்ய வைக்கணும் நம்ம ஒர்க்கை, அவ்வளோதான். ஸோ ஆட்டோமேஷன் அப்படின்னா வேறு ஒன்றும் கிடையாது, இதுதான். ஏன்னா அதே மாதிரி தான் நாம் என்ன பண்ண நினைக்கிறோமோ ஸோ அந்த விஷயத்த ஒரு மிஷினை பண்ண வச்சுட்டு நம்ம மற்ற இம்பார்ட்டண்ட்டான வேலையை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுதான் வந்து ஏஐ, இதுதான் வந்து ஆட்டோமேஷன். ஓகேவா? ஸோ இது உங்களுக்கு கிளியராக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது எங்கேருந்து ஆரம்பிக்கிறது? சரி, ஓகே, ஏஐ பற்றி சொல்லிட்டீங்க, ஆட்டோமேஷன் பற்றி சொல்லிட்டீங்க, எனக்கு ஓரளவுக்கு கிளியராக ஓரளவுக்கு புரிஞ்ச மாதிரி இருக்குது. பட் இது எங்கேருந்து நான் ஆரம்பிக்கிறது அப்படின்னா, ஸோ எங்கேருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக எல்லாமே ChatGPT, டீப்சீக், பெர்ப்ளெக்சிட்டி அப்படிங்கிற ஒரு டூல்ஸ் எல்லாமே வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள், ChatGPTயை வச்சு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ அது ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி நீங்கள் வந்து நினச்சிக்கோங்க. ஸோ உங்களுக்கு எந்த விஷயத்துலலாம் வந்து கிளாரிட்டி இல்லை, எனக்கு அதெல்லாம் வந்து டவுட் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதுக்கிட்ட ப்ராப்பரான ஒரு ஃப்ரேம் ஒர்க்கோட ஒரு கொஷின் கேளுங்க. ஓகேவா? ஸோ எடுத்தோம் கவுத்தோம் இப்படி கேட்கலாம் அப்படி கேட்கலாம் அப்படின்னு கேட்காம, அதுக்கிட்ட ப்ராப்பராக எப்படியெல்லாம் கொஷின் கேட்கணும் அப்படின்னு கூகுளில் சர்ச் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரேம் ஒர்க் எடுத்துக்கோங்க. அதாவது இப்போ அந்த ChatGPT ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதை வந்து நியூ சர்ச், நியூ சேட் அப்படிங்கிறதுக்கு போய்க்கோங்க. ஸோ நியூ சேட்டுக்கு போனதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன மாதிரி அது வந்து ஆன்சர் பண்ணணுமோ ஸோ அது அந்த மாதிரி அதை ஆன்சர் பண்ண வைக்கணும் இல்லையா? ஸோ அப்போ ஆக்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃப்ரேஸை யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஆக்டர்ஸ் என்ன உங்களுக்கு வேணுமோ அது, அதுக்கப்புறம் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு போட்டுக்கோங்க. இப்போது நான் வந்து என்னென்னா, இப்போ நான் எனக்கு ஒரு வெப்சைட் வேணும், அதை பற்றி எனக்கு தெளிவான ஒரு கிளாரிட்டியான ஐடியா கிடையாது. அப்போ நான் போய் ChatGPTயில் என்ன கேட்பேன், என்னோடய பிஸ்னஸ்க்கு ஒரு வெப்சைட் கண்டென்ட் கொடு அப்படின்னு நான் கேட்பேன். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஆக்டர்ஸாக வெப் டெவலப்மெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு தான் ஸ்டார்ட் பண்ணுவேன்.
ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எனக்கு எப்படி கண்டென்ட் வேணும் அப்படிங்கிறத கிளியராக கேட்பேன். ஓகேவா? ஸோ இப்படி கேட்கும்போது ChatGPT வந்து என்ன பண்ணணும்னா எல்லாத்தையும் ஒட்டுக்க எடுத்துக்காமல் ஸோ நம்ம வந்து பர்டிகுலராக ஒன்று கொடுத்துட்டு என்னென்னு கொடுத்துணும், வெப்சைட் டெவலப்மெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ அது ரிலேட்டடாக இது பண்ணுவோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு ஈஸியான மெத்தடு கொடுக்குறோம். ஓகேவா? கண்ணா பின்னான்னு கேட்காம ஒரு பர்டிகுலராக ஒரு டொமைன் பர்டிகுலராக ஒரு நீஷில் வந்து நம்ம கேட்கும்போது அது இன்னும் ஈஸியாக நம்மளுக்கு வந்து பதிலாக சொல்லும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ChatGPT இதுதான் கொஷின் கேட்கணும், இதுதான் மெத்தட். ஓகேவா? ஸோ மெத்தட் கேட்டதுக்கப்புறம் அதுலேருந்து நீங்கள் வேறு ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஜென்ரலாக ஒரு கொஷின் கேளுங்க, இதே வந்து நீஸ் டவுன் பண்ணி நான் கேட்ட மாதிரி ஒரு கொஷின் கேட்டுப்பாங்க. ஸோ எது வந்து நல்லா ஆன்சர் பண்ணுது, எந்த ஆன்சர் வந்து உங்களுக்கு ப்ராபப்ளி நல்லா இருக்குது, பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கே வந்து கிளாரிட்டி புரியும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ChatGPT வந்து ரெஸ்பான்சிபிளாக யூஸ் பண்ணி பார்க்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ டூல்ஸ் வந்து ரைட்டிங், பிளானிங், லேர்னிங் இந்த மாதிரியான ஒர்க்குக்கெல்லாம் வந்து நீங்கள் ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய நீங்கள் ரீல்ஸு ஷார்ட்ஸ் பார்த்துருக்கீங்க இல்லையா, ஏஐ வீடியோஸ் போடுறாங்க. ஓகேவா? ஸோ நம்ம டெக்ஸ்ட்டாக எழுதி அதை வீடியோவாக வாங்குறதுக்கு உண்டான டூல் இருக்குது. இல்லை இமேஜை கொடுத்து எனக்கு இந்த இமேஜஸ் வந்து நீ அப்படியே வீடியோவாக மாற்றிக்கொடு அப்படிங்கிறதுக்கான டூல்ஸ் இருக்குது. ஸோ ஒரு கண்டென்ட் எழுதி இந்த கண்டென்ட் ஃபுல்லாகவே எனக்கு வந்து ஒரு வீடியோவாக கொடு அப்படிங்கிற மாதிரி ஒரு டூல் இருக்குது. ஒரு ஸ்டோரி எழுதி இந்த ஸ்டோரியில் இந்த கேரக்டர்ஸ் தான் வரணும், அந்த கேரக்டர்ஸோட இமேஜஸ் கொடுத்து இந்த கேரக்டர்ஸ் இந்த இமேஜஸ் தான் எனக்கு அந்த வீடியோவில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு டூல்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து டூல்ஸ் இருக்குது. ரைட்டிங், பிளானிங், லேர்னிங் எல்லாத்துக்குமே வந்து ஏஐ டூல்ஸ் இருக்குது. ஸோ அந்த டூல்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணி அந்த டூல்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். டெய்லி ஒரு ஏஐ டூலாவது நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லா ஏஐ டூலும் வந்து அமௌண்ட்டை பே பண்ணி தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. கண்டிப்பாக எல்லா ஏஐ டூலும் ஒரு ஃப்ரீ ட்ரையல் கொடுப்பாங்க, இல்லைன்னா மினிமம் டோக்கன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த டோக்கன்ஸு அந்த ஃப்ரீ ட்ரையல் டேஸை யூஸ் பண்ணி இந்த டூல் எப்படி யூஸ் ஆகுது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த டூலுக்கு வந்து நம்மளுக்கு எந்த வகையில் பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா அதை ப்ராப்பராக எந்த இடத்துல நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பார்க்கணும் ஒரு பிஸ்னஸ்க்கு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பேசிக் ஆட்டோமேஷன் டூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பேசிக் ஆட்டோமேஷன் டூல்ஸ் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிவியர் அப்படின்னு ஒரு டூல் இருக்குது, வாட்டி அப்படின்னு ஒரு டூல் இருக்குது, ஜேப்பியர் அப்படின்னு ஒரு டூல் இருக்குது. ஸோ இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நான் சொன்னேன் இல்லையா அந்த ஒர்க் ஃப்ளோ. ஸோ அந்த ஒர்க் ஃப்ளோ வந்து ஆட்டோமேட் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் உங்களுக்கு சாம்பிளுக்கு ஒரு ஒர்க் ஃப்ளோ சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு நம்ம ஒரு கூகுள் ஃபார்ம் வச்சுருக்கோம். நீங்கள் வந்து ஒரு மார்க்கெட் ரிசர்ச் பண்ணுறீங்க. உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணலான்னு நினைக்கிறீங்க. பட் அந்த பிஸ்னஸ்க்கு வந்து ஒரு மார்க்கெட் ரிசர்ச் பண்ணலான்னு நினைக்கிறீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு கூகுள் ஃபார்ம் ரெடி பண்ணுறீங்க. கூகுள் ஃபார்ம் ரெடி பண்ணி பீப்புள்கிட்ட வந்து அதுக்கான சஜஷன் கேட்குறீங்க. உங்கள் பீப்புளோட நேமு, இல்லை உங்களோட இமெயில் ஐடி, அவங்களுக்கு அந்த ப்ராடக்ட் பற்றின இன்ஃபர்மேஷனை பற்றி நீங்கள் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்கணுமோ அந்த கொஸ்டின்ஸ்லாம் கேட்டு ஒரு சப்மிட் பட்டன் வைக்கிறீங்க. கூகுள் ஃபார்ம் க்ரியேட் பண்ணுறீங்க. க்ரியேட் பண்ணிவிட்டு அதை ரெடி பண்ணுறீங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க இல்லை உங்கள் கம்யூனிட்டியிலனா வந்து அந்த கூகுள் ஃபார்ம் லிங்க்கு கொடுத்துட்டு இதை வந்து சப்மிட் பண்ண சொல்லி நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் உங்கள் ரிலேஷன்ஸ்க்கு அனுப்பலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்பலாம், இல்லை உங்கள் கம்யூனிட்டியில் இருக்கிற மெம்பர்ஸ்க்கு அனுப்பலாம். அனுப்பிச்சு அந்த லிங்க்கை வந்து நீங்கள் ஃபில் பண்ண சொல்லுங்கள். ஸோ நிறைய லிங்க் வந்து ஃபில் ஆகுது. ஃபில் ஆகிட்டு என்னாகும்? ஸோ அடுத்த ஸ்டெப்பு நீங்கள் என்ன பண்ணணும்னா நார்மலாக வந்து கூகுள் ஃபார்ம் வந்து ஒருத்தவங்க ஃபில் பண்ணுறாங்க அப்படின்னா அது எங்கே போய் எல்லாம் சேவ் ஆகும்னா ஒரு எக்ஸல் ஷீட்டில் போய் தான் சேவ் ஆகும். இந்த 2 ப்ராசஸ் தான் நடக்கும் கூகுள் ஃபார்ம். நீங்கள் இதையும் தாண்டி நீங்கள் வந்து இன்னும் ஆட்டோமேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா மூணாவது ஒரு விஷயம் தரணும். எப்போக்கெல்லாம் ஒரு கூகுள் ஃபார்ம் யாரெல்லாம் சப்மிட் பண்ணுறாங்களோ சப்மிட் பண்ணி எக்ஸல் ஷீட் வந்து எப்போல்லாம் விழுகுதோ உடனே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரணும் வாட்ஸ்அப்பில். அப்படின்னா இந்த ஃப்ளோ வந்து நீங்கள் செட் பண்ணுறீங்க. ஓகேவா? இந்த 3 தான் சிம்பிளாக சொல்லுங்கிறது. இந்த 3 மட்டும் நான் சொல்கிறேன். இப்போ கூகுள் ஃபார்ம் யாரோ ஒருத்தவங்க வந்து ஃபில் பண்ணுறாங்க, அது சப்மிட் ஆகுது. சப்மிட் ஆனதுக்கப்புறம் அது வந்து எக்ஸல் ஷீட்டில் போய் விழுகுது. அந்த இன்ஃபர்மேஷன் விழுந்தோடனே உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் உங்கள் நம்பருக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அதாவது இந்த மாதிரி ஒரு நியூ ரெக்கார்டு வந்திருக்கு கூகுள் ஃபார்மில் அப்படின்ட்டு. ஸோ இதே வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜேப்பியர் அப்படிங்கிறத நம்ம இன்டெகிரேட் பண்ணலாம். இது வந்து ஒரு டூல். அது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா நான் அதை போய் செட் பண்ணி வச்சேன். இந்த மாதிரி நான் ஒரு கூகுள் ஃபார்ம் வச்சேன். ஸோ அந்த கூகுள் ஃபார்மை போய் அங்கே ஜேபிஆர் போய் நம்ம செட் பண்ணி வச்சிடணும். அதுக்கப்புறம் எக்ஸல் ஷீட் அப்படிங்கிற ஒரு ஃப்ளோ அதையும் செட் பண்ணி வச்சிடணும். நெக்ஸ்ட் வந்து வாட்ஸ்அப் வந்து ஏபிஐ கேட்கும். ஸோ அந்த ஏபிஐ யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா வாட்ஸ்அப்பில் நம்மளோட நம்பர் கொடுத்து அவங்க செட் பண்ணி வச்சிடணும். ஸோ இந்த 3 செட் பண்ணி நம்ம சப்மிட் கொடுத்துட்டோம் அப்படின்னா
அப்படி கொடுத்துட்டோம் ஜேபியில் வந்து இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா என்னாகும், எப்பப்பெல்லாம் அவங்க கூகுள் ஃபார்ம் சப்மிட் யாருக்கணுமோ நீங்கள் லிங்க் கொடுத்துருப்பீங்க இல்லையா? ஸோ எப்பப்பெல்லாம் ஒரு கூகுள் ஃபார்ம் சப்மிட் எக்ஸலில் வந்து ஒரு ரெக்கார்டு விழுதோ அப்போயும் உடனே என்னாகும், வாட்ஸ்அப்பில் நோட்டிஃபிகேஷன். இது வந்து சிம்பிள் ஆட்டோமேஷன். ஓகேவா? சிம்பிள் ஆட்டோமேஷன் ஃப்ளோ. இன்னும் நம்ம பெருசாக நம்ம ட்ரை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சிஆர்எம் லெவலுக்கு ஒரு கஸ்டமர் ரிலேஷன் மேனேஜ்மெண்ட் அதான் கொஞ்சம் ரொம்ப எலாபரேட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுனால நான் உங்களுக்கு இந்த சின்ன ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ உள்ளே போய்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். ஸோ இதுதான் வந்து ஒரு ஆட்டோமேஷன் ஃப்ளோ அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான ஆட்டோமேஷன் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி. நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க, டிஎம் பண்ணுவீங்க, உடனே உங்களுக்கு ஒரு மெசேஜ் வருது. ஸோ இது எல்லாமே அந்த ஆட்டோமேஷன் கான்செப்டில் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் ஆட்டோமேஷன் அப்படிங்கிறது. இதுக்கான டூல் வந்து ஜேபியர், ப்ரிவியர், டி இந்த மாதிரியான டூல்ஸ்லாம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஏன் வந்து இதெல்லாம் நம்ம கற்றுக்கணும், ஏன் வந்து ஏஐ டசன்ட் ரிப்ளேஸ் பீப்பிள் நோ ஹவு டு யூஸ் இட் அப்படின்னு சொல்லியிருக்கணும். நான் சொன்னது தான். அதாவது ஏஐ அப்படிங்கிறது நம்ம வந்து பயந்துக்கிற விஷயம் கிடையாது, மனுஷங்க கண்டுபிடிச்சது தான். ஸோ அதே மனுஷங்க நம்மளால ஏன் அடாப்ட் பண்ணிக்க முடியாது? கண்டிப்பாக முடியும். ஸோ எப்போ முடியும் அப்படின்னா நாமளும் வந்து ஏஐ வந்து எப்படி யூஸ் பண்ணுறது நம்ம தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அதை பார்த்து பயமே வராது. ஓகேவா? ஸோ அதை ஹேண்டில் பண்ண தெரியும். ஸோ அதுக்கான பேசிக்கான இதுதான் வந்து நான் உங்களுக்கு எனக்கு சொல்லியிருக்கேன். ஆட்டோமேஷன் பற்றியும் சாட்ஜிபிடி பற்றியும். ஸோ சாட்ஜிபிட்டியை ஸ்டார்ட் பண்ணுங்கள். போக போக உங்களுக்கு நிறையா ஏஐ டூல்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுருவீங்க. ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டா நீங்கள் ஈஸியாக போய் யார்கிட்ட வேணாலும் எந்த ஜாப் வேணாலும் கேட்கலாம். எனக்கு இது தெரியும், என்னால் இது பண்ண முடியும் அப்படின்னு உங்களால் கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியும். அவங்களோட ஒரு ஜாப் வாங்க முடியும், ஒரு ஜாப் ரோலே அவங்களுக்கு கொடுத்தாங்க நீங்கள் ஈஸியாக பண்ண முடியும். ஏன்னா உங்களுக்கு தான் அது செய்ய தெரியுமே ஆல்ரெடி. அதனால இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஸ்கில். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது 7 பார்ட்ஸ், 7th பார்ட். ஆல்ரெடி 6 பார்ட்ஸ் வீடியோ வந்து நான் சொல்லியிருக்கேன். எல்லாமே மேக்ஸிமம் 10 minutesக்குள்ளே தான் இருக்கும். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவும் பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோ வரும் அப்கமிங்கில். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்த ஸ்கில் பற்றி பார்ப்போம்.